சரி சரி. வணக்கம், நான் தான் உங்கள் மாஸ்தா. இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே மேட்டுப்பாளையம், அதுவும் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். எங்கம்மா காணோம்? எங்கம்மா ஒளிஞ்சிட்ருக்கியா? ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற எக்ஸாட்டிக் பார்க் கூக்கிலேண்ட். ஓகேங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னா, பிளாக்தண்டருக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஊட்டிக்கு மேலே ஏறணும்னு அவசியம் கிடையாது. ஊட்டிக்கு முன்னாடியே, அதாவது மேட்டுப்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. பேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆன் த வே நம்ம போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட தான். இன்றைக்கி ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட தான். ஸோ நம்ம போயிட்டு அங்கே எப்படி ப்ரைஸு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். நாங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து காலப்பட்டி வழியாக தாங்க காரமடை போய் போனோம். உங்களுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்குது, எங்களுக்கு இது ஈஸினால நாங்கள் இது சூஸ் பண்ணிட்டோம். ஊட்டி போகிற வழியில் தான் நீங்கள் போகணும், கோத்தகிரி வழி போயிடாதீங்க. ஸோ ஊட்டி போகிற வழியில் போனீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில், அதாவது பிளாக்தண்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு வந்து எக்ஸாட்டிக் பேர்ட் பார்க் அட் கூக்கிலேண்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்குங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது, ஆனால் அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. பக்கத்துலேயே உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ நேரத்துலேயே நீங்கள் போயிடுங்க. ஸோ நம்ம ஃபைனலாக கூக்கிலேண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோப்பா? below 10 years 100. ஓகே ஓகே. வேறு சார்ஜஸ் எல்லாம் இல்லை. ஸ்னேக்ஸ் macaw iguana மட்டும் ஹேண்டில் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். மற்ற பொருளெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ போகலாமா? இந்த ஒரு டோரை என்ட்ரன்ஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு டோர் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் டோரை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா பறவையெல்லாம் வந்து வெளியே ஓடிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக. நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களுக்கு தட்டத்தில் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீடு, தெனை, அந்த மாதிரி பறவை என்ன சாப்பிடுமோ அதெல்லாம் உங்களுக்கு வச்சு கையில் கொடுத்துருவாங்க. அப்போ தான் பறவையெல்லாம் உங்கள் கையில் வந்து உட்காருங்கிறதுக்காக. எங்கள் அம்மா பாருங்க எவ்வளோ ஆசையாக வாங்குறாங்கன்ட்டு. அதை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸாட்டிக் பேர்ட், எல்லாமே டேம்டு, எல்லாமே கையில் நல்லாவே பழகுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பேர்ட்ஸ் தான், அதனால் கடிக்காது. ஸோ பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிற பேர்ட்ஸ் தாங்க இது எல்லாமே. சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடு. போதுமா இது? சரி. போய் என்னடா சொல்ற? என்னப்பா எங்க ஆளுகெல்லாம் காதை கடிப்பானுங்க. இது என்ன பேருக்கு? ஈரி தானா? சரிடி, சரி சரி. போடுது பாரு. அதுக்கு பேர் என்னங்க? கோல்டன். ஒவ்வொரு டைப்பான பேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கேஜுக்குள்ளே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு பேர்டை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு டோருக்குள்ளே உங்களை விடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு இன்னொரு தட்டத்தில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சாப்பாடு முடிஞ்சாலுமே இன்னொரு சாப்பாட்டை கொடுத்து தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்களே.
நாங்கள் போகும்போது இந்த இக்வானா மேலே எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தது. நாங்கள் நோட்டீஸே பண்ணல. திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடுச்சு. இந்த இக்வானாவை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 rupees சார்ஜ் பண்ணணும். இந்த இக்வானாவை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இது ரெப்டைலுங்க, ஹெர்பிவோரஸ், வெறும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். செம்ம பெரிய ஒரு உருவம், அதுவும் இல்லாமல் பெரிய டெய்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரொம்ப ஷார்ப்பான நெயில்ஸு. நீங்கள் இந்த இக்வானாவை 200 rupees கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணலாம். பட் இதுக்கு ரொம்ப பெரிய நெயில்ஸு, அந்த மேலே மரத்து மேலே ஏறும்போது இதுக்கு ஷார்ப்பான நெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாடி தூக்கிட்டு மேலே போக முடியும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயங்கரமாக குத்தும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதில் க்ரீன், ப்ரௌன், க்ரே, ப்ளூ கலரில் கூட இருக்காமங்க. இது 6 feet வரைக்குமே உங்களுக்கு வளரக்கூடியது. அதுவும் இல்லாமல் அடாப்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலரை இதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவோட சேர்ந்தது. 10-15 வருஷத்துக்கு உயிர் வாழக்கூடியதுங்க. நாங்கள் கரெக்டாக போகும்போது இதுக்கு செம்ம பசி போலிங்க. எங்கேயோ இருந்தது, காலையில் எழுந்திரிச்சு கீழே வந்துடுச்சு சாப்பிட்றதுக்கு. நான் போனோடனே கொத்தமல்லி தலை கொடுத்து, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பப்பாளி எப்படி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்தாங்க, அதை குச்சியில் வச்சு கொடுத்தோன்னே லப்புக்குன்னு அப்படி சாப்பிட்டுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ இருந்த பறவைங்கள்லாம் இதுக்கு பப்பாளிக்காக நம்மக்கிட்ட பக்கத்தில் நின்று சாப்பிட்டு இருந்தது. பார்க்கவே அட்டகாசமாக இருந்ததுங்க. ஏர்லி மார்னிங் போனால் மட்டும்தான் நீங்கள் இதை ரசிக்க முடியும். ஏன்னா சாப்பிட்ற டைமில் மட்டும்தான் இது அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கி வரும். மற்ற டைமில் நீங்கள் மேலே தூரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னேக் இருந்த ரூமுக்கு போயிருந்தோம். இங்கே பைத்தான்ஸ் வச்சுருந்தாங்க. லார்ஜஸ்ட் ஸ்னேக்குன்னு வேர்ல்டில் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க. 20 feet வரைக்கும் வளரக்கூடியது. ரொம்ப ஸ்மூத்தானது, கிளாஸியான அப்பியரன்ஸ் கொண்டதுங்க. செம்மையான கிளைம்பராமா, அதுவும் இல்லாமல் ஸ்விம்மராமாங்க. நாங்கள் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறது ஒரு மாதிரி ஃபீலாக தாங்க இருந்தது. ஆன் பண்ணுங்க, இப்போ ஆன் பண்ணுங்க. ஒன்றும் பண்ணாது. சரி, ரொம்ப புறுபுறுன்னு கொடுக்குறேன். நான் ஒன்றும் அது அது பால் பாட்டில் பாரு. என்ன குட்டி இது? இது குட்டியில் அதோட சைஸ் அவ்வளோதான். இந்த பைத்தானில் நீங்கள் வச்சு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 200 rupees சார்ஜ் பண்ணுவோங்க. இது ரொம்ப ஹார்ம்லெஸ் தான், விஷமெல்லாம் எடுத்துருப்பாங்க, பல்லெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஹேண்டில் பண்ணலாங்க. சாமி நெக்ஸ்ட்டு நம்ம மக்காவ் பேர்ட் கேஜுக்குள்ளே தாங்க நம்ம போனோம். ஸோ இந்த மெக்காவ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் பேரட்டுங்க. இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஒரே பேர்டில் ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன், ஆரஞ்சுன்னு எல்லா கலருமே ஒரே பேர்டில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ட் தான் 60 வருஷம் வாழக்கூடிய ஒரு பேர்டு. ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பேர்டுங்க. செம்ம ப்ளேஃபுல், செம்மையாக விளையாடும் நம்ம கூட.
இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ரொம்ப சென்சிட்டிவான பேர்ட் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் போகும்போது எல்லாருமே கையில் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிடுங்க. ஸோ மினிமம் பர்சன்ஸை தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் சார்ஜஸ் வந்து கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நெகம் இருக்கும், கொஞ்சம் கீரும், பட் வலிக்காதுங்க. பட் செம்ம பியூட்டிஃபுல்லான பேர்டுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் டிபிக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா இது கூட எடுத்து வச்சுக்கோங்க, செம்ம லைக்ஸ் பிச்சுக்கோங்க. நாக்கில் வச்சு ஓஹோ அப்படியே ஓஹோ தொட்டு சண்டைக்கு போறாராமா கடிச்சு வச்சு சரிப்பா சரி வா. என்ன तो लोग कर रहे हैं पता ही step up வா இங்க போ ready நல்லா அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்குங்க. பப்பாளி பழம் மட்டும்தான் நேரம் எந்த நேரத்துக்கு மட்டும் அப்புறம் தர்பூசணி மாற்றிடுவோம், கொய்யா போடுவோம், மாறிட்டே இருக்கும், பாதாம் வச்சுட்டே இருக்கும், நிறைய சேட்டை. சரியாக சேட்டை இதில் அடிப்போம். பார்க்கோட ரிவ்யூ சொல்லுவோம். செம்மையா இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாம் கையில் வந்து உட்காந்து பார்த்தியா, அப்படியே செமையா இருக்கு. அப்புறம் அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ், பாம்பு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே உடம்பெல்லாம் இருக்குது. அப்படியே கையில வேற வச்சுட்டு நாக்க வேற நீட்டுது, ஊறுதுமோ அது. இக்வான் அவ்வளோ பெருசு. பக்கத்துல உட்காந்து ஆமா, நல்லா மொச்சக்கம் சாப்பிட்டு இருக்குது அது. நல்லா இருக்கு. இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு வந்து 200 rupees அண்ட் கிட்ஸுக்கு வந்து 100 rupeesங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 9 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் கூகுளில் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு டைம் வந்து கரெக்டாக தெரியல. நாங்கள் போனது வந்து கரெக்டாக ஒரு 10 o'clock. அந்த டைமில் வந்து உங்களுக்கு பறவைலாம் நல்லா சாப்பிட்ற ஒரு இதில் இருக்கும் போது நீங்கள் அந்த டைம் போனீங்கன்னா நல்லாவே கிட்ட வந்து உட்காரும் உங்களுக்கு பறவையெல்லாம்.
அண்ட் இக்வானா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் மக்காவ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கணும், ஃபோட்டோஸ் பக்கத்தில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தனி சார்ஜ் வரும். 100 இல்லைன்னா 200 சம்திங் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஸ்பாட். ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரும்போது அவ்வளோ உள்ளே இருக்கும்போது அந்த டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம். ஸோ அதுக்கு டைமிங் வந்து இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட, அதுவும் கிட்ஸ் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி டாடி, ஒரு உங்கள் ரிவ்யூ கொடுத்துருங்க. நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஓகே, போயிட்டு திரும்பி வர்றதுக்கு மனசு இருக்காது. ஆமாம் கரெக்டுங்க, அந்த மாதிரியான ஒரு இடம். கரெக்ட். கண்டிப்பா எனக்கு வந்து உள்ள இருந்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள மனசே இல்லை அந்த அளவுக்கு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். until then bye bye from Maastha.